அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடு matrimony.comல எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு குரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் தமிழ்நாடு matrimony.com அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டு வரன் பெயர், அப்புறம் வந்து பாலினம் ஆணா பெண்ணா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் அவங்களோட எஜுகேஷன் கல்வி, அப்புறம் அவங்களோட பணி, ராசி, நட்சத்திரம், லக்னம், அப்புறம் அவங்களோட இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம், இல்லைனா அவங்க மொபைல் நம்பரே நம்ம இமெயில் ஐடியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ், டவுனில் வந்து அவங்களோட அட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அப்புறம் ஐ அக்ரி டு த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்திங்கன்னா இப்போ வந்து உங்களோட வரன் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கு உங்களோட மொபைல் நம்பர், அப்புறம் நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் கொடுத்திங்கன்னா இப்போது உங்களோட பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணதில் பர்சனல் டீட்டெயில்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் இங்கே காட்டும். அடுத்தது உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸில் உங்களோட தகப்பனார் பெயர், தகப்பனார் தொழில், தாயார் பெயர், தாயார் பூர்வீகம், உடன் பிறந்தவர், அப்புறம் ஆண் எத்தனை பேர், பெண் எத்தனை பேர், திருமணமானவர், திருமணமான ஆண், திருமணம் ஆன பெண், குடும்ப பொருளாதாரம், எதிர்பார்ப்பு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபேமிலி டீட்டெயில்ஸில் கொடுத்து ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஹாரோஸ்கோப் டீட்டெயில்ஸு உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வந்து நம்ம கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெபாசிட், இதில் வந்து ப்ரீமியம் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த சைடில் இருக்கிற அந்த 3 பாரை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீமியம்னு இருக்கும். இதில் வந்து ப்ரீமியம் கிளிக் பண்ணிங்கன்னா டெபாசிட்னு காட்டும். டெபாசிட்டை கிளிக் பண்ணி இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணலாம். டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து க்ரெடிட் பண்ணிவிடும். அதை நம்ம வந்து டெபாசிட் ரெக்வஸ்ட்டில் போய்ட்டு ஜிபே நீங்கள் எந்த நம்பர்லேருந்து டெபாசிட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட ஜிபே நம்பரு, அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக இப்போ தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா அது, இல்லைனா நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க ரினியூவல் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களோட அமௌண்ட் வந்து போயிடும். அதை கம்பெனி பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்றி விட்ருவாங்க. ஏற்றி விட்டதுக்கப்புறம் வந்து டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து க்ரீன் கலரில் ஒரு பாக்ஸ் நீங்கள் ஆக்டிவேட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டேஷ்போர்டில் வந்து இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இது ஒன்லி அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணால் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும், இல்லைனா இது வந்து ஆக்டிவேட் ஆகாது. இப்போ ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல என்டர் யுவர் எந்த ஐடியை நீங்கள் வந்து சர்ச் பண்ணணுமோ அதை நம்ம இங்கே வந்து கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஐடி நம்பர் தெரியும்னா இப்போ நான் வந்து ஒரு நம்பர் 3ன்னு கொடுத்து சர்ச்னு கொடுத்தா ஒரு நம்பர் அது சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சர்ச்சுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும். அதை நம்ம வந்து வேலட் சம்மரியில் போய்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். இதில் வேலட் சம்மரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் வந்து 10 ருபீஸ் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஒரு சர்ச் பார்த்தா அப்போ என்னோடய 10 ருபீஸ் வந்து காலியாக போய்ட்டு இப்போ நீங்கள் டேஷ்போர்டை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது, அந்த க்ரீன் கலர் பாக்ஸ் இருக்காது. இப்போ நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டலை, நாட் ப்ரீமியம் அப்படின்னு காட்டும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் நீங்கள் டெபாசிட் பண்ணி மறுபடியும் சர்ச் பண்ணணும். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சர்ச்சுக்கு பண்ணும்போது உங்களோட அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் பண்ணால் தான் அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் எடுக்க முடியும். இந்த வரன் தேடல் மூலயமா பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து சர்ச் மட்டும் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ்லாம் இதில் இருக்காது. நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் ஃபோன் நம்பர், அட்ரஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். மற்றபடி ஆக்டிவேட் ஆகலைன்னா நீங்கள் வந்து எடுத்துக்க முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 3 பாரை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் அப்லோடு இருக்குது. இந்த இமேஜ் அப்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் இமேஜ் இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மெயில் ஐடி ஓப்பன் ஆகிடும். இது மூலயமா உங்களோட ஸ்மால் ஃபோட்டோ, அப்புறம் வந்து பிக் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட ஜாதகம் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இமெயிலில் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைலில் ஏற்றி விட்ருவாங்க, அப்லோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட வந்து வேலட் சம்மரி பண்ணிட்டு டீம் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் யுவர் ரெஃபர், நீங்கள் யாரோ உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணோம்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். மை ரெஃபரில் நீங்கள் எத்தனை பேர் ரெஃபர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சைடில் இந்த ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் சாதாரணமாக உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
எடிட் ப்ரொஃபைல் நீங்கள் ஏதாவது தப்பாக ஏதாவது எடிட் கொடுத்துருக்கீங்க டீட்டெயிலை மாற்றணும் அப்படின்னா இதில் போய் நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு. உங்கள் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து ஓல்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மூலிமா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.